Hello friends, welcome to Learn with Me Academy by Aishwarya. இந்த வீடியோவை நீங்க பார்க்கும்போது முக்காவாசி பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் இனிமேல் போடக்கூடிய வீடியோ அப்பதான் உங்களை சேரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். இன்னைக்கு நம்ம ஸ்டாஃபிங் நெக்ஸ்ட் யூனிட் தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ல நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். மீனிங் ஆஃப் ஸ்டாஃபிங். ஃபர்ஸ்ட் ஸ்டாஃபிங் அதுன்னு நான் உங்ககிட்ட விளக்கமா சொல்லணும்னா, இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் ஃபில்லிங் ஆல் த பொசிஷன் போஸ்ட் இன் தி ஆர்கனைசேஷன் விச் அடிக்வேட் அண்ட் குவாலிஃபைடு பர்சோனல். அதாவது நம்மளோட கம்பெனில இப்ப நம்ம ஒரு கம்பெனி வச்சிருக்கிறோம்னா அதுல இருக்கிற பொசிஷனை நம்ம ஃபில் பண்றோம். எந்தெந்த வேலைக்கு யார் யார நியமிக்கிறோம் அதுதான் ஸ்டாஃபிங்கோட ஃபுல்லா நம்ம ஒன் பை ஒன் பார்க்க போறோம். அதை ஃபுல் பண்றோடைய அந்த வேலையில இருக்கிற யார எந்த இடத்துல போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பாத்தீங்கன்னா அந்த ஆர்கனைசேஷனுக்கு தகுந்த தேவைப்படுறவங்க அண்ட் குவாலிஃபையா இருக்கிறவங்க மட்டும்தான் இதுல நம்மள ப்ராசஸ் பண்ணுவாங்க. ரைட் மேன் ஃபார் த ரைட் ஜாப். யாருக்கு எந்த வேலை அப்படின்றத பார்த்து நிதானமா தான் கொடுப்பாங்க. இதுதான் இதோட பேசிக் பிரின்சிபிளாவே இருக்கு. ஸ்டாஃபிங் ஃபங்க்ஷன் இன்வால்வ்ஸ் த மேன் பவர் பிளானிங், ரெக்ரூட்மெண்ட், செலக்ஷன், ட்ரைனிங், காம்பன்சேஷன், இன்டகிரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் எம்ப்ளாயி. ஸ்டாஃபிங் ஃபங்க்ஷன் எதெல்லாம் உள்ளடங்கி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட மேன் பவர் எந்த அளவுக்கு கம்பெனில இருக்கிற மேன் பவர், அதாவது ஹியூமன் சோர்ஸ் நம்ம யூஸ் பண்றோம், அவங்கள நம்ம எப்படி நம்ம செயலுக்காக நம்ம அவங்கள எப்படி நம்ம பிளான் பண்றோம், யார் யாரும் எந்த இடத்துல வைக்கணும்னு சொல்லிட்டு. அண்ட் ரெக்ரூட்மெண்ட், யார நம்ம ரெக்ரூட்மெண்ட் பண்ணலாம். இப்போ ஒரு காலேஜ்க்கே போறாங்கன்னா எல்லா பேர்த்தையும் ரெக்ரூட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க டேலண்ட்ஸை வச்சு ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க. அதுல இருந்து செலக்ஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கான காம்பன்சேஷன், இந்த சேலரி பேஸ்ட் அதெல்லாம் காம்பன்சேஷனுக்குள்ளார வரும். அண்ட் அதுல வர இரிகேஷன் என்னெல்லாம் இருக்குமோ, இன்டகிரேஷன் அண்ட் அந்த எம்ப்ளாயி எப்படி நம்ம மெயின்டைன் பண்றோம் ஆர்கனைசேஷன்ல அப்படின்றதுதான் நம்ம ஸ்டாஃபிங் அப்படின்னு சொல்லுவோம். நார்மலா ஒரு கம்பெனில எப்படி இன்டர்வியூ எடுக்க கூடாது அப்படின்னுக்கான எக்ஸாம்பிள் தான் இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. இப்ப சிஏ படிச்சவங்க மார்க்கெட்டிங் போக முடியுமா? போக முடியாது. அதாவது சேல்ஸ் பர்சன் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு போக முடியாது. ப்ரொடக்ஷன்ல இருக்கிறவங்க பினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போக முடியாது. இந்த மாதிரி ஸ்டாஃபிங் இருக்கக்கூடாது. அப்போ ஒரு ஸ்டாஃபிங் எப்படி இருக்கணும்னு பாப்பீங்கன்னா, இன்டர்வியூ எடுக்கும் போது சிஏ படிச்சவங்கள பினான்ஸ்க்கும், ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டை ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கும், சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகணும். இதுதான் யார் யாரை எந்தெந்த வேலையில எந்தெந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல ப்ராசஸ் பண்ணி வைக்கிறது தான் இந்த ஸ்டாஃபிங் ப்ராசஸ் ஃபுல்லா நம்மளுக்கு இங்க ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஸ்டாஃபிங் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டாஃபிங் இஸ் அ யூனிவர்சல் மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன். இது யூனிவர்சல், எல்லா இடத்துலயும் நடக்கக்கூடிய ஒரு நார்மலான ஒரு விஷயம் தான். இது கண்டினியூஸ் ப்ராசஸ், இது நடந்துட்டே இருக்கும் இந்த ப்ராசஸ். அதே மாதிரி ப்ரிவர்சிவ் ஆக்டிவிட்டி, இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரொசீட் பண்ற ஆக்டிவிட்டியா தான் இந்த ஸ்டாஃபிங் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு இருக்கும். எதுவுமே நம்ம ப்ரொசீட் பண்ணுவோம், இதுதான் நடக்குது, இதுதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் பெர்வர்சிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. பெர்வர்சிவ். இட் ஹெல்ப்ஸ் டு பிளேசிங் த ரைட் மேன் அட் த ரைட் ஜாப். கரெக்டான மேனை அந்த கரெக்டான பொசிஷனுக்கு ஜாப்ல அப்ளை பண்றது. அண்ட் இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் டு அச்சீவ் த ஆர்கனைசேஷனல் ஆப்ஜெக்டிவ். கம்பெனியோட ஆப்ஜெக்டிவ் நம்ம நோக்கத்தை அச்சீவ் பண்ற விதத்துக்கும் இது உதவுது. அண்ட் அட் த சேம் டைம் நம்ம வேலை அந்த ஒர்க்குக்கு தகுந்த மாதிரியான பர்சன் நம்ம போடும்போது என்னென்ன நம்மளுக்கு பெனிஃபிட் கிடைக்கும், எஃபிஷியன்சி, டைமுக்கு ஏற்ற ஒர்க் நம்மளால கம்ப்ளீட் பண்ண முடியும். டீம் ஸ்பிரிட்டோட ஒர்க் பண்ணுவாங்க. அந்தந்த எம்ப்ளாய்க்கான டிவோஷன் ஒன்று இருக்கும். அந்த வேலைக்கு தகுந்த மாதிரியான ரெஸ்பெக்ட் அவங்க கொடுத்தது பண்ணும்போது நம்மளோட கம்பெனியோட ஆப்ஜெக்டிவும் அந்த இடத்துல ஃபுல்ஃபில் ஆகும். அந்த சேம் டைம் அந்த ஒர்க்கும் பெர்ஃபெக்டா இருக்கும்.
அதுக்கப்புறம் ஸ்டெப்ஸ் இன் ஸ்டாஃபிங் என்னென்ன ஸ்டெப்ஸ் இன்வால்வ் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஹெச்ஆர் தான் வந்து பிளான் பண்ணுவாங்க. எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல நம்மளுக்கு வந்து மேன் பவர் தேவை அப்படின்றது. ஸோ ஹெச்ஆர் பிளானிங் இஸ் அ ஃபர்ஸ்ட் டைப். 2வது ஒன் ரெக்ரூட்மெண்ட். இந்த மாதிரி ஆள் குறைபாடு இருக்கிறதுனால ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க. ரெக்ரூட்மெண்ட் பண்ணி முடிச்ச வாட்டி செலக்ஷன் ப்ராசஸ்க்கு போவாங்க. ஓகே, இப்போ நம்ம கிட்ட ஒரு 100 மெம்பர்ஸ் வந்திருக்காங்கன்னா அதுல இருந்து நம்மளுக்கு தேவையானது ஒரு 10 பேர், அந்த 10 பேரை மட்டும் நம்மளுக்கு தகுந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு அவங்களுக்கான ஓரியன்டேஷன் அண்ட் பிளேஸ்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து இங்க கண்டக்ட் பண்ணுவாங்க. கம்பெனி இதுதான் நடக்குது, இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கான ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் செக்ஷன் போகும். அண்ட் நெக்ஸ்ட் எம்ப்ளாயோட ரெம்யூனரேஷன், ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கான சேலரி ப்ரொசீட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒர்க் நல்லா இருந்துச்சுன்னா அவங்களுக்கான அப்ரைசல் வந்து கொடுப்பாங்க. லைக் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் போஸ்டிங் அண்ட் ப்ரொமோஷன் அண்ட் டிரான்ஸ்ஃபர். நல்லா ஒர்க் பண்றாங்கன்னா ஒரு பிரான்ச்ல இருந்து இன்னொரு பிரான்ச்சுக்கு அவங்கள டிரான்ஸ்ஃபர் பண்ணி அவங்கள ப்ரொமோட் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இங்க அதிகமா இருக்கு. இதுதான் வந்து ஸ்டெப்ஸ் இன் ஸ்டாஃபிங். ஹியூமன் ரிசோர்ஸ் பிளானிங், அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னதுன்னு பாத்தீங்கன்னா, மேன் பவர் வந்து நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கரெக்டான அந்த ரைட் நம்பர் ஆஃப் பர்சன், கரெக்டான இப்போ 100 பேர் இருந்தாலுமே நம்மளுக்கு ஒரு 10 பேர் தான் வேணும்னா அந்த 10 பேருமே நம்ம அந்த ஒர்க்குக்கு தகுந்த மாதிரியானவங்களை மட்டும்தான் நம்ம இந்த இடத்துல வந்து பிளேஸ் பண்ணும். ஸோ ரைட் நம்பர் ஆஃப் பீப்புள் அண்ட் ரைட் கைண்ட் ஆஃப் பீப்புள் அட் த ரைட் பிளேஸ். அவங்கள வந்து தேர்ந்தெடுத்து அந்த பிளேஸ்க்கு அவங்க சூட் ஆவாங்களா அப்படின்ற ஒரு நம்ம கிட்ட வந்து ஒரு கன்சர்ன் இருக்கணும். அண்ட் ரைட் டைம்ல அந்த ஒர்க் பண்ணி முடிப்பாங்களா, அந்த விஷயம் பண்றதுனால அது கரெக்டா தான் நடக்குமா அப்படின்றத வந்து யோசிச்சு முடிவெடுத்து அவங்க வந்து கம்பெனியோட கோல்ஸ் என்ன பண்ண அச்சீவ் பண்ணும், இது எல்லாத்தையும் பிளான் பண்ணாதான் நம்மளால ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பையே ப்ரொசீட் பண்ண முடியும் இன் ஸ்டாஃபிங். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னதுன்னு பாத்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட். ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்ல என்னென்ன இருக்கும்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் சர்ச் பண்ணுவாங்க. அப்போ பீப்புள் எங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பீப்புள் வந்து அட்ராக்ட் பண்ணக்கூடிய விதத்துல போய் ஜாப்கானது வந்து அப்ளை பண்ண சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம காலேஜஸ் பெஸ்ட் எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். அங்க தேடி நம்ம ஒவ்வொருத்தரா தொலைவறதுக்கு, ஒவ்வொருத்தரும் நம்ம ஆபீஸ்க்கு வந்து ஆஃப்லைனா வந்து மீட் பண்றதுக்கு நேரடியா அவங்க டைரக்டா காலேஜுக்கு போனாங்கன்னா ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து கூட அவங்க ரெக்ரூட்மெண்ட் எடுக்கலாம் இல்லையா. இந்த ப்ராசஸ்ல இதுவும் உள்ளடங்கும். அண்ட் ரெக்ரூட்மெண்ட் ஃபெசிலிட்டி, அவங்க செலக்ஷன் ஆஃப் எம்ப்ளாயி எப்படி இருக்கணும் அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்களோ அந்த மாதிரி விதத்துல மட்டும்தான் அவங்க இருப்பாங்க. ஏரியா அண்ட் ரிசோர்ஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் எந்தெந்த ஏரியால எடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, இன்டர்னல் சோர்ஸ்லயும் எடுப்பாங்க, எக்ஸ்டர்னல் சோர்ஸ்லயும் எடுப்பாங்க. இன்டர்னல் சோர்ஸ்ல என்னன்னு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பர், ஒருத்தவங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல மாறும் போது அந்த இடத்துல காலி இடங்கள் இருக்கும்போது அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல உள்ளாரே வந்து டிரான்ஸ்பர் நடக்கும். அண்ட் ரிட்டையர், யாராவது வந்து ரிட்டையர் ஆகுறாங்கன்னா அந்த டைம்ல வந்து நம்மளுக்கு ரெக்ரூட்மெண்ட் எடுக்கிறதுக்கான டைம் ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு கிடைக்கும். அண்ட் இன்டர்னல் ஆட்ஸ், அதாவது இன்டர்னலா வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி வரும்போது அதுல இருந்து கூட நம்ம வந்து என்ன எடுக்க முடியும், ரெக்ரூட்மெண்ட் பண்ண முடியும். அண்ட் ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டி எடுக்கும் போதும் அந்த ஒர்க்குக்கான ப்ரொமோஷன் பர்சனை நம்மளால ரெக்ரூட் பண்ண முடியும். எக்ஸ்டர்னல் சோர்ஸ்ல இருந்து எப்படி நம்ம எடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா, கன்சல்டன்ட், நம்மளுக்கான கன்சல்டன்ட் நிறைய பேர் இருப்பாங்க. அங்க போய் நம்ம போய் அப்ளை பண்ணி ஒரு ஹோலா நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். அண்ட் கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட், லைக் நம்ம காலேஜஸ் தான் இந்த இடத்துல பெஸ்ட் எக்ஸாம்பிளா சொல்ல முடியும். ஸோ கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் தான் காலேஜ் வைஸ் வந்து போய் ரெக்ரூட்மெண்ட் பண்றது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் அட்வர்டைஸ்மெண்ட், நியூஸ் பேப்பர்ஸ், ஆர்டிகல்ஸ் அந்த மேல வந்து பண்ணுவாங்க. இப்போ இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் அதுமாதிரி சோஷியல் மீடியால இவங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாங்க. இன்னொன்னு ரெக்கமெண்டேஷன், வெளியில ஆட்களை வந்து உள்ளார ஒர்க் பண்றவங்களே வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒர்க்கை வந்து தருவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஏரியாஸ் வந்து ரெக்ரூட்மெண்ட்ஸ் வந்து நடக்கும். அண்ட் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் இன்டர்னல் சோர்ஸ்ல இருந்து நம்ம ரெக்ரூட்மெண்ட் பண்ணும்போது என்னென்ன அட்வான்டேஜ் நடக்கும், டிஸ்அட்வான்டேஜ் நடக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, அட்வான்டேஜ்ல இன்டர்னல் ரெக்ரூட்மெண்ட் வந்து எக்கனாமிக்கலா இருக்கு, நம்ம எது விதமான செலவும் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அதே மாதிரி லாயல்ட்டியா இருப்பாங்க, நம்மளுக்குள்ளார தானே ஒர்க் பண்றாங்க. ஸோ அவங்க கிட்ட வந்து நேர்மையை நம்மளால எதிர்பார்க்க முடியும். நம்மளோட கம்பெனியோட செக்யூரிட்டி அண்ட் கண்டினியூட்டி வந்து நம்மளுக்கு கரெக்டா இருக்கும். எதுவுமே வெளியில வந்து போகாது இன்ஃபர்மேஷன். இதே புதுசா வச்சாங்கன்னா அவங்க கேரக்டர் எப்படி நமக்கு தெரியாது இல்லையா. சோ இந்த இடத்துல வந்து நம்ம செக்யூரிட்டியை நம்மளால வந்து எதிர்பார்க்க முடியும்.
இட் டெண்டன்ட் டு என்கரேஜ் எம்ப்ளாயி வந்து நம்ம என்கரேஜ்மெண்ட் பண்ண முடியும் இந்த இடத்துல. அவங்க கிட்ட இருந்து அடிஷனல் குவாலிஃபிகேஷன் நம்ம என்ன பண்ண முடியும், கேதர் பண்ண முடியும். அவங்களை என்கரேஜ் பண்ணி நம்மளால பண்ண வைக்க முடியும். அந்த வேலையை வந்து லைக் அடிஷனல் குவாலிஃபிகேஷன் நம்மளால அவங்க கொடுக்க முடியும். அட் த சேம் டைம் அந்த எம்ப்ளாயி கூட நம்ம ஜோபியலா இருக்கனால வி கேன் என்கரேஜ் தெம் ஈஸிலி. அண்ட் இன்டர்னல் ரெக்ரூட்மெண்ட் நடக்கிறது வந்து ஈஸி, நம்மளுக்கு சீக்கிரமா நடந்துரும். அண்ட் அந்த டைமுக்கு ஏத்த ஆள் வேணும்னா டக்குன்னு வந்து நம்மளுக்கு வந்து ஆள் கிடைச்சிருவாங்க. இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னதுன்னு பாத்தீங்கன்னா, இன்டர்னல் சோர்சஸ் இவங்க வந்து பாத்தீங்கன்னா பார்ஷியாலிட்டி வந்து பார்ப்பாங்க. லைக் ப்ரொமோஷன், டிரான்ஸ்ஃபரிங் ஈஸியாலாம் நம்ம பண்ண மாட்டாங்க. ப்ரொமோஷன் பண்ணும்போது அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா சம் கைண்ட் ஆஃப் பார்ஷியாலிட்டி வந்து இருக்கும். யார வந்து முன்னுரிமை தரது, ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா ரிலேட்டிவா இருப்பாங்க. அந்த மாதிரி டைம்ல நம்ம என்னதான் ஹார்ட் ஒர்க் போட்டாலுமே அந்த இடத்துல நம்மளால டிரான்ஸ்ஃபரும் ஆக முடியாது. ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். அண்ட் அவுட் சைட் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இதனால உள்ளார வரக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. அதே மாதிரி செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து லிமிட்டட் சோர்ஸா இருக்கிறனால அவங்களுக்கு எக்ஸிக்யூட் பாசிபிலிட்டியா நம்மளால வந்து வெளியில எல்லாம் போய் தொலைவ வேண்டாம், இருக்கிறவங்க வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளார வரும். அதனால நம்மளோட ஸ்கோப் என்னது லிமிட் ஆகும். அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்கனெக்ட் வந்து ஏற்படும். ஹூ ஆர் நாட் ப்ரொமோட்டட் ஆகாதவங்க வந்து நினைப்பாங்க இல்லையா, என்னடா நமக்கு வேலை இல்லாம போச்சு, ஒரு மன விரக்தி வந்து அவங்களுக்கு வந்து இருக்கும். சோ இந்த மாதிரி ஒரு டிசப்பாயின்மெண்ட்ஸ் வந்து இந்த டிஸ்அட்வான்டேஜஸ்ல அண்டர் த இன்டர்னல் சோர்ஸ்ல வந்து வரும். அதுக்கப்புறம் அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் சோர்ஸ்ல என்னென்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, யங் பிளட் யார் எல்லாம் அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா புதுசா வரவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து தருவாங்க. இது வந்து வைடர் ஸ்ப்ரெட்டா இருக்கனால யாரு வேணாலும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் செலக்ஷன் ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா பார்ஷியாலிட்டியே இருக்காது. ஏன்னு சொன்னா நம்ம யாரை செலக்ட் பண்றோம்னே தெரியாது இல்லையா, அவங்களோட டேலண்ட் வச்சு மட்டும் செலக்ட் பண்றதுனால இட் இஸ் அ கிரேட்டஸ்ட் அட்வான்டேஜ் ஆஃப் எக்ஸ்டர்னல் சோர்ஸ். இங்க எந்த விதமான ஜெல்லசி இருக்காது. ஸ்டாஃப் வந்து இன்டர்னல் ஸ்டாஃப் வந்து பாத்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் பண்ணும்போது அவங்க எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் உங்ககிட்ட இருக்காது. அதேமே உங்களுக்கு தெரியாதனால அந்த மாதிரியான ஜெல்லசி ஃபீல் எல்லாம் இதுக்குள்ளார வந்து வராது. அண்ட் ரிசர்வேஷனே இங்க வந்து ஃபுல் ஆயிரும். நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்டை வெளியில கொடுக்கும்போது ரிசர்வேஷன் ஃபுல் ஆயிரும். நம்மளுக்கான ரெக்ரூட்மெண்ட்டும் நம்ம ஈஸியா நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கான எம்ப்ளாயிஸான அவைலபிலிட்டி அண்ட் அவங்களோட ரெசியூம் வச்சு நம்ம வந்து அவங்கள தேர்ந்தெடுத்துக்கலாம். பட் டிஸ்அட்வான்டேஜ் என்னதுன்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து காஸ்ட்லியாவும் இருக்கும். அந்த டைமும் வந்து ரொம்ப நேரம் எடுக்கும். சில பேர் அப்ளை பண்ணுவாங்க, அப்ளை பண்ணாம போயிருவாங்க. இல்ல அப்ளை பண்ணவங்களும் வந்து உள்ளார ஒர்க் பண்ணாம போறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். இங்க வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் சோர்ஸா இருக்கிறனால நம்ம எதிர்பார்க்கிற மாதிரியான ஸ்டாஃபிங் வருவாங்களா அப்படின்றது சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாத மாதிரியான எம்ப்ளாயிஸ் வரக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அதிகம். அண்ட் இதோட ப்ராப்ளம் என்னதுன்னு பாத்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து இருக்காது. ஆல்ரெடி இருக்கிற ஸ்டாஃப் கூட புதுசா வரவங்க வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்களா அப்படின்னு நினைக்கும் போது இட் இஸ் டிஃபிகல்ட் அண்டர் த எக்ஸ்டர்னல் சோர்ஸ். அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டடி கொடுத்துருக்காங்க. இட் இஸ் நாட் மச் இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம வந்து செலெக்ஷன் ப்ராசஸ்குள்ள நம்ம வந்து போயிடலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து ஒரு குரூஷியலான ஒரு ப்ராசஸ் தான். ஒருத்தரை செலக்ட் பண்ணும் போது நம்ம ஏகப்பட்ட விஷயம் யோசிக்கணும் அப்படின்றத வந்து நம்ம நினைப்போம். ஏன்னு சொன்னா இப்ப நம்ம ஒரு பெட்டரான பர்சனை இப்ப நம்ம செலக்ட் பண்ணலினா அந்த கேண்டிடேட் பேட் கேண்டிடேட்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அதிகம். சோ அவங்க எப்படின்றது நமக்கு வந்து தெரியணும் இல்லையா. இப்போ வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கணும், பாசிட்டிவான அவுட்கம் என்ன, நெகட்டிவான அவுட்கம் என்னது அப்படின்ற ஒரு ஈஸியான ஒரு மெத்தட்ல சொல்லணும்னா செலக்டிங் த ரைட் கேண்டிடேட், பாசிட்டிவான அவுட்கம்ல அவங்க வரும்போது ரிஜெக்டிங் த ராங் கேண்டிடேட். அதாவது கரெக்டான கேண்டிடேட் செலக்ட் பண்றோம், ராங்கான கேண்டிடேட்டை ரிஜெக்ட் பண்றோம். இது வந்து பாசிட்டிவ் அவுட்கம். நம்ம வேணும் அப்படின்றவங்களை வந்து நம்ம செலக்ட் பண்றோம், வேணான்றவங்களை வந்து நம்ம ரிஜெக்ட் பண்றோம். தட் இஸ் அவ்வளவுதான். இது நெகட்டிவ் அவுட்கம்ல கரெக்டா இருக்கிற கேண்டிடேட்டை வந்து நம்ம செலக்ட் பண்றது இல்ல, பட் ராங்கா இருக்கிற கேண்டிடேட்டை வந்து நம்ம செலக்ட் பண்றோம். அதுதான் வந்து சொல்றாங்க செலக்டிங் த ராங் கேண்டிடேட். தப்பானவங்களை செலக்ட் பண்றோம். அண்ட் இந்த சைடு வந்து ரிஜெக்டிங் த ரைட் கேண்டிடேட்னா நல்ல கேண்டிடேட்டை ரிஜெக்ட் பண்ணிடுறோம். இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்காம நம்ம பாத்துக்கணும். ஸோ செலக்டிங் த மோஸ்ட் சூட்டபிள் கேண்டிடேட் இஸ் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் செலக்ஷன். செலக்ஷன் ப்ராசஸ்ல முக்கியமான நோக்கமே என்னதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு கரெக்டான கேண்டிடேட் சூஸ் பண்றதா இங்க பெரிய வேலையா வந்து சொல்றாங்க.
இதுலயும் வந்து ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து எம்ப்ளாயி ரெக்ரூட்மெண்ட் பண்ணும், வேலைக்கு எடுக்கணும், ரெக்ரூட்மெண்ட் பண்ணணும், அவங்களுக்கான அப்ளிகேஷன் செலக்ஷன் ப்ராசஸ் வந்து நம்ம கலெக்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷனை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணணும், கம்ப்ளீட் பண்ணணும், நம்மளுக்கான தேவையான எம்ப்ளாயிஸ் மட்டும் நம்ம வந்து என்னது தேர்ந்தெடுக்கணும். ட்ரேட் அண்ட் ரிட்டன் டெஸ்ட் வந்து இங்க நடப்பாங்க. சைக்கலாஜிக்கல் டெஸ்ட் நடத்துவாங்க, அவங்க மென்டலா எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பர்சனல் இன்டர்வியூ, ஹெச்ஆர் கூட ஒரு பர்சனல் இன்டர்வியூ நடக்கும். அதுக்கப்புறம் ரெஃபரல் செக், அவங்க யாரு கூட ரெஃபரல் ஆகி வந்திருக்காங்களா இல்ல அவங்க டேலண்ட்டை பொறுத்து வந்து இந்த ரவுண்ட் வந்து செலக்ட் ஆகுவாங்க. அண்ட் த ஃபைனல் இஸ் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து இங்க வந்து எடுப்பாங்க. அண்ட் ஃபைனலா ஃபைனல் செலெக்ஷன் ஃபார் அப்பாயின்மெண்ட், ஃபைனல் செலெக்ஷன் வந்து இந்த இடத்துல அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. டெஸ்ட் அண்ட் டைப்ஸ் ஆஃப் டெஸ்ட் இப்படியே என்னதுன்னு பாத்தீங்கன்னா, செலக்ஷன் ஆர் எம்ப்ளாய்மெண்ட் டெஸ்ட் ஹேவ் பி இம்பார்ட்டன்ட் டிவைஸ் இந்த ப்ராசஸ் செலக்ஷன். ஒரு செலக்ஷன் ப்ராசஸ்ல ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு டிவைஸ் அப்படின்னு என்னதுன்னு பாத்தீங்கன்னா இந்த செலக்ஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. தேர் ஆர் யூஸ் டு மெஷர் த ஸ்கில். இதுல என்னென்னலாம் அவங்க வந்து எடுத்துக்கணும், ஒரு கம்பெனியா ஒருத்தவங்க வெளியில இருந்து ஆள் எடுத்து பண்றாங்கன்னா என்னென்னலாம் அதுல இருக்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, அவங்க கிட்ட வந்து ஒரு ஸ்கில் இருக்கணும், எபிலிட்டி, அவங்க கிட்ட அதை கேபபிளா அந்த கம்பெனில ஒர்க் பண்ண முடியுமா, அந்த கேண்டிடேட் சூட்டபிளா அந்த போஸ்டுக்கு அப்படின்றத உள்ளடங்கிதான் ஒரு டெஸ்ட்டை வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணுவாங்க ஒவ்வொரு கம்பெனியுமே. ஸோ டெஸ்ட் அண்ட் டைப்ஸ் ஆஃப் டெஸ்டோட மீனிங் இதுதான். ஒரு கம்பெனில செலெக்ஷன் ப்ராசஸ் எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரியான குணாதிசயங்கள் இருக்குதா, ஸ்கில் இருக்குதா, அவங்க எபிலிட்டி இருப்பாங்களா, சூட்டபிளா இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா அப்படின்றத தேர்ந்தெடுக்கிறதுக்கு தான் இந்த டெஸ்ட் அண்ட் டைப்ஸ் ஆஃப் டெஸ்ட் வந்து உள்ளடங்கி இருக்குது. டைப் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் டெஸ்ட்ல வந்து நிறைய வகையான டெஸ்ட் இருக்குது. ஒன்று வந்து ஆப்டிடியூடு, ஜெனரல் நாலேஜ், ப்ரொஜெக்டிவ், இன்டெலிஜென்ட், அவங்க இன்ட்ரெஸ்ட வச்சு, பெர்ஃபார்மன்ஸ், பெர்ஸ்பெக்டிவ், பர்செப்ஷனு, அதுக்கப்புறம் பர்சனாலிட்டி, இதை வச்சுதான் வந்து ஒரு எம்ப்ளாய்மெண்ட் டெஸ்ட்டுக்குள்ளார உள்ளடங்கி இருக்கிற டைப்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் டெஸ்ட். இன்டர்வியூனா என்னதுன்னு பாத்தீங்கன்னா, இன்டர்வியூஸ் எசென்ஷியல் ஸ்ட்ரக்சர் கான்வர்சேஷன். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சரான கான்வர்சேஷன் உள்ளடங்கி இருக்கும். பார்ட்டிசிபென்ட்ஸ் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூவர் வந்து இன்டர்வியூவி கிட்ட வந்து கொஸ்டின் கேட்பாங்க. அந்த கொஸ்டினை வந்து அவங்க ப்ராப்பரா வந்து ஆன்சர் பண்றாங்களா. இந்த காமனா சொல்லணும்னா இன்டர்வியூ வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆன் ஒன் கான்வர்சேஷன். ஒருத்தவங்க இந்த சைடு இருப்பாங்க, ஒருத்தவங்க ஆப்போசிட் சைடுல இருப்பாங்க. இன்டர்வியூவுக்கும் நடுவுல நடக்கிற ஒரு விவாதத்தை தான் நம்ம இன்டர்வியூ அப்படின்னு வந்து சொல்றோம். இது வந்து இன்டகிரேட் பார்ட் ஆஃப் செலக்ஷன் ப்ரொசீஜர். இது வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் ரெண்டு பேத்துக்குள்ள நடக்கிற ஒரு இன்டகிரேட்டட் பார்ட் ஆஃப் செலக்ஷன் ப்ரொசீஜர் தான் வந்து நம்ம இன்டர்வியூ அப்படின்னு வந்து சொல்லுவோம். இன்டர்வியூலுமே நிறைய டைப் ஆஃப் இன்டர்வியூ இருக்குது. பேனல் இன்டர்வியூ, அன்ஸ்ட்ரக்சர்ட் இன்டர்வியூ, ஸ்ட்ரக்சர்ட் இன்டர்வியூ, ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ, இண்டிவிஜுவல் இன்டர்வியூ, ஃபார்மல் இன்டர்வியூ, இன்ஃபார்மல் இன்டர்வியூ, குரூப் இன்டர்வியூ, எக்ஸிட் இன்டர்வியூ, இன்டெப்த் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இத்தனை வகையான இன்டர்வியூஸ் இருக்கு. கேஸ் ஸ்டடி கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு அது அவ்வளவுக்கு அவசியம் கிடையாது. இப்ப நம்ம பிளேஸ்மெண்ட்டுக்கு வந்து போய்க்கலாம். பிளேஸ்மெண்ட் அப்படின்னு எதுன்னு பாத்தீங்கன்னா, ஒன்ஸ் த கேண்டிடேட் ஆர் செலக்டட் ஃபார் த ரெக்வயர்ட் ஜாப் தே ஹாவ் பீன் filled as per the qualification. ஒரு கேண்டிடேட் அவங்களோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி செலக்ட் ஆயிட்டாங்கன்னா அவங்கள வந்து அந்த குவாலிஃபிகேஷனுக்குள்ளடங்கி அவங்களை எடுத்திருக்காங்க அப்படின்றது அர்த்தம். அண்ட் பிளேஸ்மெண்ட் இஸ் said to be the process of fitting the selected person at the right job or a person. Example, fitting a square hole and roll pegs in a whole round hole. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கியூப், சர்க்கிள், இந்த குழந்தைங்க விளையாடுற இதுல நீங்க பார்க்க முடியும். ஒரு அந்த இடத்துல வந்து கியூப் மாதிரி கட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த கட் பண்ணி வச்சிருக்க இடத்துல ஸ்கொயர் மாதிரி ஷேப் வச்சு ஃபிட் பண்ணும் போது அது எப்படி ஃபிட் ஆகுதோ அதே மாதிரி அவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒவ்வொரு பர்சனும் அந்த ஒர்க்குக்கு ஃபிட் ஆகுறவங்களையா இந்த இடத்துல பிளேஸ்மெண்ட் அப்படின்ற இடத்துல வந்து பிரிப்பாங்க. அதோட ப்ராசஸ் தான் இங்க நம்மளுக்கு பிளேஸ்மெண்ட்ல நடக்கும். ஒன்ஸ் he filled into the job, ஒருத்தவங்க வந்து அந்த ஜாப்ல ஃபிட் ஆயிட்டாங்க அப்படின்னா he's given the activity to perform, அவங்களுக்கான ஆக்டிவிட்டி வந்து கொடுத்து அவங்கள வந்து பெர்ஃபார்ம் பண்ண சொல்லுவாங்க. இதுதான் அவங்களோட டியூட்டியா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ட்ரைனிங்.
ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரைனிங் ஆஃப் எம்ப்ளாயீஸ் டேக் பிளேஸ், ஓரியன்டேஷன் டேக்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம்னா கம்பெனி பத்தின ஒரு விவரத்தை வந்து சொல்லுவாங்க. இதுதாங்க கம்பெனி, இதுதான் வந்து நடத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ட்ரைனிங் ப்ராசஸ் வந்து எதுலலாம் வந்து இதுல இன்வால்வ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஸ்கில், கேப்பபிலிட்டி, அவங்களுக்கு அந்த ஆர்வம் இருக்குதா, அவங்களுக்கு நாலேஜ் இருக்குதா, இது எல்லாத்தையுமே வந்து அவங்க என்ஹான்ஸ் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட இருக்கும் அந்த ஸ்கில் இருந்தாலும் அது இன்னும் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அட்வான்ஸ்டு முறையில உங்களுக்கு சொல்லித்தர விஷயத்தை தான் இந்த ட்ரைனிங் அப்படின்றத வந்து சொல்லுவாங்க. ட்ரைனிங் ப்ராசஸ் மோல்ட்ஸ் த திங்கிங் ஆஃப் எம்ப்ளாயி. ஒவ்வொரு எம்ப்ளாய்க்குள்ள இருக்கிற விஷயத்தையும் வந்து ப்ராசஸ் பண்ணி அவங்க இன்னும் மோல்டு பண்றாங்க. மோல்டு பண்ணி அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை இன்னும் குவாலிட்டியா வந்து கொண்டு போய் அந்த எம்ப்ளாயி வந்து கண்டினியூவா அந்த ஜாப்ல ஒர்க் பண்ற மாதிரியான ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் ப்ராசஸ் ஒரு கம்பெனி கொடுப்பாங்க. இதுதான் ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்டோட மீனிங். எம்ப்ளாயர் ரெம்யூனரேஷன். இப்போ ஒருத்தவங்க ஒர்க்ல போய் ஒர்க் பண்றாங்கன்னா அப்சல்யூட்லி என்ன தேவை? சேலரி தேவை. அதனாலதான் இந்த இடத்துல சொல்றாங்க எம்ப்ளாயர் ரெம்யூனரேஷன் இஸ் ரெஃபர்ஸ் டு த ரிவார்ட். அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ரிவார்டு, காம்பன்சேஷன், அவங்க பண்ணக்கூடிய பெர்ஃபார்மன்ஸ் தகுந்த மாதிரியான ரிவார்டு, சேலரி வந்து கொடுப்பாங்க. ரெம்யூனரேஷன் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா ஒரு எம்ப்ளாயை அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு விதத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த எம்ப்ளாய்மெண்ட் ரெம்யூனரேஷன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. பை கிவிங் தெம் ரிவார்ட் ஆர் காம்பன்சேஷன். பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் அப்ரைசல் அப்படின்னு எதுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப அவங்க என்னதான் சேலரி வந்து மந்த்லி வாங்கினாலுமே அவங்களுக்கான ஒரு அப்ரைசல் ரெகுலரான ஒரு வியூல இல்லாம அவங்க எவ்வளவு அந்த கம்பெனிக்காக கான்ட்ரிபியூட் பண்றாங்க, அவங்கனால முடிஞ்ச ஸ்கில்ல எந்த அளவுக்கு போட்டு அந்த கம்பெனி வந்து அச்சீவ்மெண்ட் பண்ண வைக்கிறாங்க, ஒரு குரோத்துக்குள்ள கொண்டு போறாங்க. அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம கம்பெனி வந்து முன் கொண்டு போறனால கொஞ்சம் இன்க்ரீஸ் இன் பேமெண்ட், அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு போனஸ், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நம்ம மேற்கொள்ற ஒரு விஷயம் தான் இந்த கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் அப்ரைசல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ப்ரொமோஷன் அண்ட் டிரான்ஸ்ஃபர். ப்ரொமோஷன் அண்ட் டிரான்ஸ்ஃபர்னா இட் இஸ் அப்பாயின்மெண்ட் ஆஃப் அன் எம்ப்ளாயி டு அனதர் பொசிஷன். அதாவது அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கான ஒரு கிரேட்டர் பொசிஷன் இருக்கக்கூடிய வேலையில இருந்து ஒரு படி மேல, லைக் அவங்களால ஒரு குரூப் வந்து லீட் பண்ண முடியும்னா அந்த பொசிஷனுக்கு மேல ஏத்துறதா வந்து ப்ரொமோஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஒரு டிபார்ட்மெண்ட்ல தான் இருப்பாங்க, வித் இன் த சேம் டிபார்ட்மெண்ட் ஆர் அதர்வைஸ் அனதர் டிபார்ட்மெண்ட். அவங்களுக்கான ஸ்கில் இருக்கும் போது வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு மாத்துறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். இல்லைன்னா அவங்க டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளாரியே ஒரு சூப்பர்விஷன் ஹெட்ல வந்து அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. இந்த டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாகும், அவங்களோட பேமெண்ட்டும் கொஞ்சம் என்னது இன்க்ரீஸ் ஆகும். இதான் வந்து ப்ரொமோஷன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. டிரான்ஸ்ஃபர் என்னதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு மெம்பரை வந்து ஒரு பொசிஷன்ல இருந்து இன்னொரு பொசிஷன் மாத்துவாங்க. வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு மாத்திரம் இல்லைன்னா ஆர்கனைசேஷனே மாத்தி இவங்க வந்து போகலாம். லைக் பிரான்ச் டு பிரான்ச் வந்து மாத்துவாங்க. இதனால இவங்களோட டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாகும். அதே மாதிரி இவங்க நேச்சர் ஆஃப் ஜாப் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து இன்னும் கொஞ்சம் சுப்பீரியர் லெவல் போறனால இவங்களோட பே வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். பேனா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பேமெண்ட் அண்ட் சேலரி இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபர் பண்றதுனால அவங்களோட கிரேட்ஸும் வந்து என்னதாகும், கொஞ்சம் வந்து நம்மளுக்கு ஹையரா வந்து இவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்டாஃபிங் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க ஆப்ஜெக்டிவ் வந்து அச்சீவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றாங்க. கம்பெனியோட நோக்கங்களை அச்சீவ் பண்றதுக்கு. ஜாப் சாட்டிஸ்பாக்சன், ஒவ்வொருத்தவங்களும் அவங்க கரெக்டான ஜாப்ல இருக்கிறதுனால அவங்க கரெக்டா தான் ஒர்க் பண்றாங்களா, அவங்களுக்கான வேலைகள் அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணி தான் பண்றாங்களா அப்படின்றத நம்மளால செக் பண்ண முடியும். லேபர் ரிலேஷன், ஒவ்வொருத்தவங்க எம்ப்ளாய்க்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை நம்மளால செக் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அவங்களோட எஃபிஷியன்சி, ஒர்க் பண்ற டைம், ப்ரொடக்ஷன் எல்லாத்தையும் நம்மளால இம்ப்ரூவ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொடுத்துருக்க ஆப்சென்டிசம், அவங்க லீவ் போடாம ஒர்க் பண்ணுவாங்க, எம்ப்ளாயி டர்ன் ஓவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும், டீம் ஒர்க் வந்து ரொம்ப ஜோவியலா வந்து ஒர்க் பண்ணுவாங்க, அண்ட் கோஆபரேஷன் இமேஜும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நம்ம ரிசோர்சஸ் வந்து நம்ம கரெக்டா யூஸ் பண்ணுவோம். இது எல்லாமே தான் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்டாஃபிங். ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஸ்டாஃபிங் என்னென்னு பாத்தீங்கன்னா, இன்டர்னல் ஃபேக்டர், எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் ரெண்டு இருக்குது. ஒன்னு வந்து இன்டர்னல் ஃபேக்டர்ல கம்பெனியோட இமேஜ் வந்து இங்க ரொம்ப அஃபெக்ட் ஆகும். ஒரு ஸ்டாஃபிங் ப்ராசஸ்ல ஒரு பண்ற சின்ன தப்பா இருந்தாலும் சரி, கரெக்டா இருந்தாலும் சரி, எப்படிலாம் அஃபெக்ட் ஆகும்னு பாத்தீங்கன்னா, ஆர்கனைசேஷன் இமேஜ் வந்து இன்டர்னல் ஃபேக்டர்ல அஃபெக்ட் ஆகும். பாஸ்ட் பிராக்டிஸும் வந்து அஃபெக்ட் ஆகும். நம்ம சைஸ் ஆஃப் ஆர்கனைசேஷனும் வந்து என்னது உள்ளார அஃபெக்ட் ஆகும். அண்ட் அட் த சேம் டைம் ஆர்கனைசேஷன் பிசினஸ் பிளானுமே இந்த இடத்துல மாறதுக்கான சான்சஸ்
சான்சஸ் ரொம்ப அதிகம். பட் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ல என்னென்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, வெளி பக்கமா பார்த்தோம்னா கம்பெனிக்கு வெளியிலன்னு பாத்தீங்கன்னா ஹியூமன் ரிசோர்ஸ் காம்படிஷன் வந்து நேச்சரா நமக்கு வந்து அஃபெக்ட் ஆகும். லீகல் லீகல் ஃபேக்டர்ஸ் லைக் கவர்மெண்ட் கூட டீல் பண்ணிக்கிற விஷயம் நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகும். சோஷியல் கல்ச்சர் ஆக்டிவிட்டி அதுவுமே நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகும். எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்சர் நம்ம கிட்ட இருந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற இன்வெஸ்டர்ஸா இருக்கலாம், அவங்களாம் வந்து இதுக்குள்ளார வந்துருவாங்க. ஒரு விஷயம் வந்து ஸ்டாஃபிங்ல வந்து ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் ஆகுதுன்னா பாசிட்டிவாவும் இருக்கலாம், நெகட்டிவா இருக்கலாம். அது வந்து எப்படி அஃபெக்ட் ஆகுதுன்னா இந்த மூலியமா தான். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோல நீங்க ஸ்டாஃபிங் பத்தின முழு விவரத்தை பார்த்திருப்பீங்க. நெக்ஸ்ட் வீடியோல வந்து நெக்ஸ்ட் சாப்டர்ஸ்க்கான விஷயத்தை வந்து நீங்க பார்ப்பீங்க. அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் டூ லைக். அண்ட் இஃப் யூ வாண்ட் எனி அதர் டாபிக் ப்ளீஸ் கமெண்ட் இட். Thank you for watching this video with Learn With Me Academy by Aishwarya. Thank you for watching.